பீகார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மெகா எக்ஸிட் போல் சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நியூஸ் 18 பிரத்யேகமான அந்த மெகா எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்குமா, மகாகட்பந்தன் கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்குமான விடையாக இந்த மெகா எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்குமா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த இரு பிரம்மாண்ட கூட்டணிகளுக்கு இடையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி இருக்குமா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைகிறார் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். இந்த முறை பீகார்ல முதல் முறையாக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு ரொம்ப இமீடியட்டா தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலம் பீகார். எனவே இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் தொடர்பான ஒரு மதிப்பீட்டையும் உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இன்னைக்கு நான் ஃபுல்லா டேட்டா வந்திருக்க வாய்ப்பில்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பெருமளவுல ஒரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு இடத்துல போராட்டமோ அதுவோ நமக்கு பெருமளவுல தென்படலை. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம ஆராயணும். பட் இதுவரை நமக்கு பார்த்தவரை எஸ்ஐஆர்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுக்கு தங்களுடைய வாக்குரிமை நீக்கப்பட்டதாக நமக்கு பர்டிகுலராக ரீஜனல் மீடியாவில் கூட நமக்கு அவ்வளோ ரிப்போர்ட்ஸு இல்லை. ஸோ மேபி ஓரளவுக்கு இது பிரச்சனை இல்லாமல் சென்றிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, பிரசாந்த் கிஷோர் பற்றி நம்ம பேசுகிறோம். பிரசாந்த் கிஷோர் மொமெண்டம் பில்ட் ஆகிட்டே வந்தது. திடீர் என்று அவர் அறிவித்தார், நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு. அங்கேயே ஒரு மிகப்பெரிய சரிவு வந்துருச்சு. ஏன்னா புது கட்சி தலைவர் இவர் தானே முன்னிருந்து he should lead from the front ன்னு வாங்க இல்லையா. அவர் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லும் போதே அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு ஓரளவுக்கு சரிய தொடங்கிவிட்டது. ஸோ இது ஒரு மிக முக்கிய ஃபேக்டராக நம்ம பார்க்கணும். ஏன் பிரசாந்த் கிஷோர் இவ்வளவு பேசிவிட்டு கடைசி நிமிடத்தில் பின்வாங்கி விட்டார், போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கி விட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். அது எதனால அந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு ஜேடியூவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையம் நான் என்ன கேட்கிறேன், 10,000 ரூபாய் நீங்க பெண்களுக்கு கொடுக்குறேன்னு அறிவிக்கிறீங்க. எப்போ அறிவிக்கிறீங்க இந்த திட்டத்தை? தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்பு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. கேட்டா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இது ஆன்கோயிங் ஸ்கீம், இது தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க, அதனால இது ரெகுலரா நடந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம்